அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா. முதல் வார்த்தை என்ன? மன்னிப்பு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு தொங்குகிற நேரத்தில் சொல்கிற முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. தேவன் என்ன பண்ணுறாரு? நமக்காகவும் நம்முடைய பாடல்களுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த அறையப்பட்ட நேரத்திலும் இயேசு என்ன பண்ணுறாரு? பிதாவோட பேசுகிறார். முதல் நாள் பண்ணுறாரு. முதலாவது தேவன் பிதாவோட பேசுகிறார். சிலுவையில் அந்த சிலுவையில் அறையப்பட்டு பிதாவோட பேசுறது 3 தடவை இருக்கு. லூக்கா 23:34 முதல் வார்த்தை, மத்தேயு 27:47 46 4வது வார்த்தை, லூக்கா 23:46 7வது வார்த்தை. இந்த 3 வார்த்தையிலும் இயேசு பிதாவோட பேசுகிறார். இயேசு பிதாவை கூப்பிடும் பொழுது அந்த பாடுகள் மத்தியிலும் அந்த காயங்கள் அடிப்பட்ட நேரத்திலும் இயேசு என்ன பண்ணுறாரு? முதலாவது என்ன பண்ணுறாரு? பிதாவை கூப்பிடுறாரு. பிதாவே, பிதாவோட பேசுகிறார். முதல் வார்த்தைன்னா மன்னியும். அந்த பிதாவோட பேசுகிறது என்னன்னா, தேவனுக்கும் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை காமிக்கிறது. இயேசு என்ன பண்ணுறாரு? மரணம் ஏற்படும் நேரத்திலும் பிதாவோட ஐக்கியத்தை விடாமல் இருந்தார். அந்த நேரத்திலும் இயேசு என்ன பண்ணுறாரு? பிதாவோட பேசுகிறாரு. நாமும் இயேசு போல நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம மரணமே ஏற்படும் தருவாயில் இருந்தாலும் சரி, இயேசுவை போல பிதாவிடத்தில் எந்த சமயத்திலும் இயேசுவோடு கூட இருக்கிறவர்களால், அவரோட ஐக்கியம் உள்ளவர்களால் நாம் இருக்க வேண்டும். அந்த இயேசு என்ன பண்ணார்? மரண தருவாயில் இருந்த போதிலும் என்ன பண்ணார்? பிதாவை விட்டு கொடுக்கல. அவருடைய ஐக்கியத்தை அவர் மறக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு? பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு, பேசுகிறாரு. என்ன பண்ணுறாரு? இரண்டாவது என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு பிதாவோட பேசுகிறார் இயேசு. என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். ஏன் ஜெபிக்கிறார் தெரியுங்களா? ஏன் ஜெபிக்கிறாரு? கலாத்தியர் 3:13 சொன்ன மாதிரி, வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். வேத வாக்கியம் நிறைவேறும்படி மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். யாரெல்லாம்? அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். தன்னை மறுதலித்த பேதுருவை அவர் மன்னித்தார். 3 தடவை தேவை கூறுவதற்கு முன்னமே 3 தடவை என்னை மறுதலிப்பார் என்று இயேசு சொன்னார். அதுக்கு பேர் என்ன சொன்னார்? நான் மறுதலிக்கவே மாட்டேன் என்று சொன்னார். சேவை கூறுவதற்கு 3 தடவைக்கு முன்னாவே நீ என்னை மறுதலிப்பார் என்று இயேசு சொன்னார். அதே போல என்ன பண்ணாரு? 3 தடவை மறுதலித்தார். 3 தடவை மறுதலித்தும் தேவன் என்ன பண்ணாரு? பேதுருவை மன்னிச்சு அவரோட சீசரை ஏற்றிக்கிறாரு. அதே போல யாரெல்லாம் மன்னிக்கிறாரு? தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கிறாரு. தன்னை இகழ்ந்தவர்களை, தங்களை பரிகாசம் பண்ணினவர்களை இயேசு மன்னிக்கிறார். அவர் என்ன பண்ணாங்க? தலையில் கிரீடத்தை வச்சாங்க, முள் கிரீடத்தை வச்சாங்க, அவரை கொட்டினாங்க, அவரை துப்பினாங்க, அவர் வாரினால் அடித்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க? பரிகாசம் பண்ணாங்க. இவங்க எல்லாரையும் சிலுவையில் அறைந்தவங்களை கூட இயேசு என்ன பண்ணாரு? மன்னிக்கிறார். என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? நாமும் இயேசுவை போல எந்த துன்பம் வந்தாலும், யாருக்கு மேலே மற்றவங்க மூலியமாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, மற்றவங்க நம்ம காயப்படுத்தி இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணினாலும் சரி, நம்மளை அவங்க தூசித்தா கூட சரி, நமக்கு விரோதமாக பேசினாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கிறவங்களும் இருக்கணும். இயேசு என்ன பண்ணார்? மன்னித்தார். இயேசு என்ன பண்ணார்? மன்னித்தார். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. தாங்கள் செய்கிறது என்னதென்று
ஏன் இயேசு சிலுவையில் அதை சொல்லணும்? தாங்கள் செய்கிறது ஏன் இவங்க அறியாது இருக்கிறார்களே? ஏன் இயேசு சொன்னார் தெரியுமா? ஏன்னா இயேசு என்ன பண்ணுறாரு? இப்பூமியில் வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளணும், நமக்காக நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொள்ளணும், நமக்காக நம்ம ரட்சிப்பு வழி நடத்தணும், நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள வழி நடத்தணும். இதற்காக தான் இயேசு பூமியில் வந்தார். இதை கூட நம்ம அறியலை. என்ன பண்ணுறாங்க? இதை கூட நமக்காக தான் சிலுவை ஏற்றுக்கிறாரு, நமக்காக தான் ரத்தம் சிந்துறாரு. இதை கூட அங்கே இருக்கிறவங்க மறலை. அவங்க தீர்க்கதரிசனம் அனைவரும் நம்புகிறாங்க. என்ன நம்புறாங்க? மேசியா வருவார், இந்த மேசியா இயேசுதான்னு அவங்க நம்பலை. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவரை அடிக்கிறாங்க, சிலுவையில் தொங்க விடுறாங்க, கசப்பான தண்ணீரை குடிக்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? நமக்காக தான், நம்ம பாவங்களுக்காக நம்ம வீட்டில் தான் இயேசு வந்தாருன்றதை அவங்க அறியலை. இவர்களுக்காக தான் வந்தார் என்று இவங்க அறியாதனால தான் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அவங்களுக்காக தான் இயேசு வந்தாருன்றது, தம் பாவங்களுக்காக தான் வந்தாருன்றது அவங்க அறியலை. இயேசு என்ன பண்ணாரு? சிலுவையில் முதலாவது நான் சொல்றாரு மன்னிப்பு. முதல் வார்த்தை மன்னிப்பு. இயேசு என்ன சொல்றாரு? பிதாவோட பேசுகிறார், அவர்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் என்ன செஞ்சாலும் சரி அவர்களை மன்னிக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்ம சுற்றத்தார், நம்ம நண்பர்கள், உறவினர்கள் யார் என்ன சொன்னாலும், ஏன் இந்த உலகமே நம்மளை குறை சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கிறவர்கள். இயேசுவை போல மன்னிக்கணும், இயேசுவை போல செபிக்கணும். என்ன பண்ணணும்? அவங்களுக்காக சத்துருக்களாக நம்ம என்ன பண்ணணும்? செபிக்கணும். இயேசுவை போல மன்னிப்பவர்களாகவும் இயேசுவை போல ஜெபிக்கிறவர்களாகவும் இருப்போம். கற்றுக்கவங்க இந்த வார்த்தையை ஆசிரியர்களாக. ஆமாம்.